உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க. ஆனால் நான் பாசம் வச்சுருக்க மாதிரி யாருமே இல்லை, எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அது உற்றார் உணர்வுகளாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மன வலியோடு வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2.5 ஆண்டுகள் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கடன் அதிகமாகி வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, நிறைய பேருக்கு ஆப்ரேஷனு, ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள், ஏதாவது ஒரு விபத்து, இல்லை ஒரு அறுவை சிகிச்சை, இது மாதிரி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்துச்சு. அதே போல் தொழில் இல்லை, வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் ஒரு வருஷம் இருக்கேன் சார், வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன் சார், இதுக்கு மேலே அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய கடகராசி என்பவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கார். அதே போல் ராசிக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு வரப்போகிறார். அதனால் நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் இருந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கடகராசி என்பதற்கு இருக்குது. அதில் எதையுமே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்வது சிறப்பு. வேலையில் நீங்கள் பல வருஷமாக வேலை பார்க்கலாம், ஒரே கம்பெனியில், தப்பு இல்லை. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், எனக்கு சம்பளம் ஏறலை, எனக்கு பொசிஷன் கிடைக்கல, யாரெல்லாம் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பதவிகள் கிடைச்சிது, எனக்கு எதுவும் கிடைக்கல. அதே போல் நிறைய பேருக்கு நான் ரொம்ப வருஷமாக இதே கம்பெனியில் இருக்கேன், அதனால் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள். சில பேர் என்னென்னா நீண்ட காலம் இருந்தனால என்ன இருக்கும், ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனையாகி வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது சார், என்னை எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த வருஷம் வேலை மாற்றம் செஞ்சுருங்க. அது இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் வேறு ஒரு வேலை கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை சார் எனக்கு வேலையே இல்லை சார், நான் ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார்னா இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. அதை பண்ணி தான் ஆகணும், நீங்கள் வேறு வழியே இல்லை. எனக்கு ஒரு 6 மாதமாக இல்லை சார், எனக்கு ஒரு வருஷமாக இல்லை சார்னா வேறு ஊருக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லாத வரைக்கும் கிடைக்காது. நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரை பண்ணுறோன்னு யோசிங்க, கண்டிப்பாக கிடைக்குதா இல்லையா நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும், அதை எடுத்துக்கோங்க. இல்லை சார் நான்லாம் வெளிநாடு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல நல்ல சம்பளத்தோட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வெளிநாட்டிலே இருக்கேன் சார், நான் வெளிநாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அங்கேயுமே எனக்கு பிரச்சனை தான் இருக்குது, ஒன்றும் நிம்மதி இல்லை சார், வேலை போயிடுச்சு சார், என் மனைவிக்கு வேலை போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம்.
அதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பிரச்சனை, அதனால் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதே போல் நிறைய கடகராசி என்பதற்கு உடல்நிலை பாதிப்புகள் நிறைய வந்திருக்கு. அந்த உடல்நிலை பாதிப்புகள், மனநிலை பாதிப்புகள் எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். நல்ல பழைய மாதிரி நானும் வேலைக்கு போக முடியும், பழைய மாதிரி என்னாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும், பழைய மாதிரி என்னாலையும் யோசிக்க முடியும், பழைய மாதிரி என்னால் பண்ண முடியும்னு ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேருக்கு ஒரு வீடு மாற்றம் இருக்குது. ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் மாதிரி ஒரு சிறப்பான வருஷம் இருக்கவே இருக்காது. இல்லை சார் எனக்கு சம்பளம் இல்லை சார், எனக்கே பிஸ்னஸ் இல்லை சார், என்ன சொன்னாலும் சரி ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதனால் வீடு வாங்கிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நான் ஒரு வீட்டில் இருந்தேன், ரொம்ப வருஷமாக அந்த வீட்டில் இருந்தேன், அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், இருந்தால் கூட நான் ஒரு வீடு வாங்கிட்டு வேறு இடத்துக்கு மாறி போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இல்லை சார் எனக்கு வீடு வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்னா, வீடு வாடகைக்காக ஒரு மாறி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். இல்லைனா கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் மாறுற மாதிரி வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது கொள்வது மிக மிக சிறப்பு. அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அதே போல் கடகராசி என்பது யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஏப்ரலுக்குள்ளே கல்யாணம் நடந்தே ஆகும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு வராரு, ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தில் சனி. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் ஆகாதவர்கள், அது வெவ்வேறு காரணம் இருக்கலாம். சார் செவ்வாய் தோஷம் இருக்குன்னாங்க சார், ராகு தோஷம் இருக்குன்னாங்க சார், நான் பல பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படியும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகியே தீரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதேமாதிரி திருமணம் ஆகி பிரிந்தவர்கள் இந்த வருஷம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேரும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் போய் பேசணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் போய் பேசணும். ஃபேமிலி மெம்பர்ஸோட கூப்பிட்டு போனால் அவங்களே சண்டையை ஏற்படுத்திடுவாங்க. ஏற்கனவே அது மாதிரி நடந்திருக்கும். நான் அம்மாவை கூப்பிட்டு போனேன், கடைசியில் சண்டை வந்துருச்சு, அப்பாவை கூப்பிட்டு போனால் சண்டை வந்துருச்சு, எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போனேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நீங்களே போய் நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் அதை சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் சில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துரும். அது இடம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், வீடு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி டைவர்ஸ் சம்மந்தமான கேஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா தேவையில்லாமல் இந்த 2026 அதிக மெனக்கீடுகள் செய்யாதீங்க. அதில் ஒரு மன உளைச்சல் வரும். கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஆனாலுமே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுனா, ஏன்டா இதை நம்ம கையில் எடுத்தோன்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக வரும். ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு போன வருஷமே வந்துட்டார், அதுலேருந்தே பிரச்சனை தான் சந்திச்சிட்ருக்கீங்க. திருப்பி அதை இந்த வருஷமும் எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது, ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.